பேசுற நீ? என்ன பேசுற? ஒரு அம்மா மாதிரி நடந்துக்க, வில்லி மாதிரி நடந்துக்காத. நீ நிறுத்தடி, சும்மா ஓவரா பண்ணிட்டு இருக்க. நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் நினைச்சான், சரியா? தேவையில்லாம நான் வேற விஷயத்தெல்லாம் பண்ண வச்சிடாத. நான் சொல்றேன், உனக்கு அந்த குழந்தை வேண்டாம். என்ன மா? நான் நல்லது தாண்டி சொல்றேன், நான் சொல்ற மாதிரி செய்யு. அதுவும் இல்லாம அந்த குழந்தை ரொம்ப வீக்கா இருக்கான், நான் சொல்றதை கேளு. அத்தை என்னத்த, அதனால என்னத்த, ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் சரி பண்ணிக்கலாம். சும்மா நீ தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத, விடு அவளை. வாய் மூடுறாதே நீ, சும்மா பெரிய மனுஷனாட்டம் வந்து பேசிக்கிட்டு. நீ என்னதான் பார்த்து பார்த்து பண்ணலாம், அவன் கூட போயிடுவாடா. பரவாயில்லத்த, விடுங்க. அவளுக்கு அதான் சந்தோஷம்னா தாராளமாக பண்ணட்டும், நான் எதுவும் சொல்ல மாட்டேன். அதான் அஜயே சொல்றான்லம்மா, எதுக்கும் இப்படி இருக்க? நீ ஏன் இப்படி இருக்க? நீ எப்படி இருக்க? உனக்கு எப்படி பாத்துக்கிறான்? மனசாட்சி வேணா உனக்கு? ஆமா, அஜய் நல்லா பாத்துக்கிறான் தான், யார் இல்லைன்னு சொன்னான். அதுக்காக என் வயிற்றுல இருக்கிற குழந்தைக்கு அப்பா யாருன்னு உனக்கு தெரியும்ல. அதுக்கு தான் நான் வேண்டான்னு சொல்றேன். அந்த குழந்தை சொல்றதை கேளு. அஜய் உன்னை நல்லா பாத்துக்கிறான், ஒழுங்கா உன கல்யாணம் பண்ணிக்கோ. அம்மா ப்ளீஸ்மா, அப்படிலாம் ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்காத. எனக்கு என்ன தோணுதோ அதுதான் நான் செய்வேன். நான் சொல்றதெல்லாம் நீ செய்யணும். நான் இன்னும் சின்ன பொண்ணு இல்லை, சரியா? நீ சொல்றதெல்லாம் இன்னும் செஞ்சிட்டு இருக்கிறதுக்கு எனக்கும் ஓரளவுக்கு அனுபவம் இருக்கு, உன் அளவுக்கு இல்லைனாலும். எது சரி எது தப்புன்னு எனக்கும் தெரியுமா. நான் கரெக்டான முடிவை தான் நான் எடுப்பேன். அதுக்கு தான் சொல்றேன், அஜய் சூஸ் பண்ணு. நான் யாரை சூஸ் பண்ணக்கூடாதுன்னு முடிவெடுக்கிற இடத்துல நீ கிடையாது, சரியா? நான் சூஸ் பண்ணிக்கிறேன். உன் வாழ்க்கைக்காக நான் வருவேன்டி, நான் பேசுவேன். அம்மா நீ ஏன்னா ரொம்ப பண்ணிக்கிட்டு இருக்கம்மா. அத்தை ஏன் இப்படி பண்ற? நான் தான் அப்பவே சொல்லிட்டேன், தேவையில்லாம இதை பிரச்சனை பண்ணினா நானே உன்னை ஏதாச்சும் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டேன். எதுக்கு இப்போ அவளை அவ்வளோ கஷ்டப்படுத்துற, அதுவும் இந்த மாதிரி நேரத்தில்? முட்டாளா நீ, உனக்காக தான் பேசிட்டு இருக்க, உனக்கு அது புரியலையா? நான் தான் எனக்காக பேசாதன்னு அன்னைக்கே சொன்னானா இல்லையா? எப்படி நான் விட சொல்றேன்? எப்படி விட சொல்ற? நீ ஏமாந்து போறதுக்கா? அத்தை சொல்றது கேளுத்த, அவ ஏதோ பேசணும்னு நினைக்கிறா, பேசட்டுமே அத்தை. அவனுங்க இவ்வளவு கூட்டு போயிடுவானுங்கடா. பரவாயில்ல விடுங்க, கூட்டிட்டு போட்டோம், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதான் மூஞ்சிலே தெரியுதே நல்லா. எதுக்கு அது எப்படி இருக்க? நான் சொல்றேன், ஒழுங்கா நீ அவன் கழுத்தை தாலி கட்டு. அம்மா என்ன பண்ற நீ? ஏடி பண்ணிட்டப்போ? இந்த பாரு, லூஸ் மாதிரி எதுவும் பண்ணிட்டு இருக்காத. யாரு, நான் லூசா நீ லூசா? அம்மா வேண்டாம்மா, நீ தப்பு மேல தப்பு பண்ணிட்டு இருக்க, ஒழுங்கா எல்லாத்தையும் விட்டுரு. என்னடி என்ன மிரட்டியா? நான் சொல்றத நீ கேட்டு செய்யணும், நீ சொல்றத நான் கேட்க கூடாது, புரியுதா? நல்ல விஷயம், யார் சொன்னாலும் கேட்டுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அஜய் நீ என்ன பேசிட்டு இருக்க? நான் சொல்றதை கேளு, ஒழுங்கா அவன் கழுத்தை தாலி கட்டு. அம்மா ஆல்ரெடி எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, என் கழுத்துல இன்னொரு தோலை இருக்குன்னு கூட உனக்கு தெரியல, இப்படி பேசிட்டு இருக்க. இவன் ரொம்ப திமிரா பேசுறான், நான் சொல்றதை செய்யுன்றல. இல்லத்த, என்னால் முடியாது, அவளோட விருப்பம் இல்லாமல் நான் எதுவும் பண்ண மாட்டேன். என்னடா லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க? நான் லூஸ் மாதிரிலாம் பேசுறத, அவளோட எண்ணங்களுக்கு நான் ரெஸ்பெக்ட் கொடுக்குறேன், அவ்வளோதான். ஏமா அஜய் புரிஞ்சுக்கிற அளவுக்கு கூட நீ புரிஞ்சுக்கல? நீலாம் என்னதான் ஜென்மம்? வாய மூட்ரி நீ. அம்மா ஆனால் நீ ரொம்ப தாமா பண்ணிட்டு இருக்க. நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையாக கேளு. ஆல்ரெடி எனக்கு விக்கி கூட கல்யாணம் ஆயிடுச்சுமா, அதுவும் இல்லாமல் நான் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். என்னம்மா பேசிட்டு இருக்க? இதெல்லாம் செட் ஆகாதுமா. இந்த பாரு ஸ்ரீ, அவன் உன்னையே நம்பி இருக்கான். ப்ளீஸ் டி, அவனை ஏமாத்திராத, புரிஞ்சுக்கடி. அவன் பின்னாடியே சுத்துறான்டி. அத்தை நான் தான் அவளை ஃபோர்ஸ் பண்ணாதான்னு சொல்கிறேன்ல, விடாத, அவளுக்கு என்ன தோணுதோ செய்யட்டும். அஜய் உன்னோட வாழ்க்கை இதுக்கிட்டலாம் கெஞ்சிக்கிட்டு இருந்தா இப்படி தானே நடக்கும். அதுக்கு தான் நான் சொல்ற மாதிரி பண்ணலான்றேன். கொஞ்சமாச்சும் என் பேச்சு கேட்குறியா? அம்மா என்னடி அம்மா? என்ன அம்மா? ஒரு தடவை என் பேச்சு கேட்காம போனான் பின்னாடி, திரும்ப இங்க தானே வந்து நின்ன. அம்மா அது ஏதோ தெரியாம ஏமாலதாம்மா தப்பு இருக்கு, நான் தாம்மா வந்துட்டேன். இத பாரு, வந்துட்டல, அதோட முடிஞ்சது அந்த கதை. இதுக்கப்புறம் நீ இவன் கூட தான் இருக்க, இவனை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கிற. அம்மா ஏமா புரிஞ்சுக்காம பேசுற? இந்த பாரு, நான் உங்ககிட்ட பேசணும். முடியாது ஸ்ரீ, அந்த ஆளை நான் திருப்பி அமைச்சிருவேன். ஏன் இப்படி பண்ற? நான் ஒரு கொஞ்ச நேரம் பேசணும் தானே சொல்றேன். முடியாதுன்னு சொல்லிட்டேன், கேக்குதுல்ல? முடியாது. இந்த பாரு, இதெல்லாம் நீ எதுவும் அப்பாவுக்கு தெரியாம தான் பண்றான்னு எனக்கு தெரியும். அப்பாவுக்கு ஃபோன் பண்ணான்னு வையன். என்ன உங்க அப்பா வச்சு மாற்றியா? நீ என்ன வேணாலும் ஃபோன் பண்ணிக்க, அவர் எடுக்க மாட்டாரு. என்ன சொல்ற? எதுவும் லூசுத்தனமா அவர் ஏதாச்சும் பண்ணிட்டியா? ஆச்சி வாய் விடு, நான் அவரை ஏதோ பண்ண போறேன். அப்புறம் நீ சொல்றது பார்த்தா அப்படிதான் இருக்கு. அவர் பிசினஸ் விஷயமா வெளில போயிருக்காரு, என்னதான் ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டாரு, அதனால சொன்னேன். ஓ அதே மாதிரி தானே எனக்கும் இருக்கும். விக்கிய நினைச்சு கொஞ்சமாச்சும் யோசிச்சு பாக்குறியா நிலைமையில இருந்து? ஸ்ரீ ஏன் இப்படி இருக்க? சரி அஜய்க்கு ஒரு வழி சொல்லிட்டு அப்புறம் நீ என்ன முடிவெடு. அம்மா அஜய்க்கு ஒரு நல்ல பொண்ணு கூட கிடைக்கலாம்ல. என்னை மன்னிச்சிரு ஸ்ரீ, நீ இல்லாமல் என்னால் வாழ முடியாது. அதுக்காக நான் உன்னை ஃபோர்ஸ்லாம் பண்ண மாட்டேன், ஆனால் நான் வேறு யாரையும் கல்யாணமும் பண்ணிக்க மாட்டேடி. அஜய் ஏன் அஜய்? அது என்னவோ தெரியல ஸ்ரீ, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு, என்னால் அதை மாற்றவும் முடியல, வேறு யாரையும் நினைக்கவும் முடியல. என்ன பண்ணுறதுன்னு எனக்கே தெரில. நீ எந்த முடிவு வேணாலும் எடு ஸ்ரீ, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. உனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணு, சரியா? உனக்கு விக்கி தான் பிடிச்சிருக்குன்னு நீ தாராளமாக போ, நான் எதுவுமே ஒன்று சொல்ல மாட்டேன். அத்தையை நான் பார்த்துக்கிறேன். அஜய் பாருடி பாரு, அவன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காங்க. இவனை ஏமாத்திட்டு போய் போறது உனக்கு எப்படி மனசு வருது? அஜய் நான் சொல்றது கேளு ஸ்ரீ, இவனை நோக்கடிச்சு நீ போய் சத்தியமா நல்லா வாழ்ந்துட முடியாதுடி.
புரிஞ்சுக்கடி. இவனையும் ஏத்துக்க, அவன் உனக்கு வேண்டாம். அத்தை சும்மா ஏதோ சொல்லி அவன் மனசை மாத்திட்டு இருக்காத. அவ என்ன நினைக்கிறாளோ அதை பண்ணட்டும். விட்டு சும்மா தேவையில்லாம பேசிட்டு இருக்க நீ. டேய் அஜய், விளையாடுறியாடா? இல்லத்த, நான் சீரியஸா தான் சொல்றேன். அவளை விடுங்களேன், அவளுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணட்டுமே. அஜய், நீ இப்போ கூட எனக்கு தான் சப்போர்ட் பண்ணுறல. அதான் உனக்கே தெரியுதுல்ல ஸ்ரீ. இவனை ஏத்துக்கோடி, ஏன் இப்படி கெஞ்ச விடுற? ஆனால் இங்க பாரு ஸ்ரீ, நீ என்ன வேணாலும் முடிவெடுத்துக்க. நான் முடிவெடுத்ததுதான். நீ இவளதான் கட்டிக்கிற. எவனுங்க வந்தாலும் நான் வீட்டுக்குள்ளே நீ கூட போறதில்ல. வேணா பாரு. அம்மா, நான் அஜயை கல்யாணம் பண்ணிக்கிறேன். என்னடி சொல்ற? உண்மையாவா? ஆமாம்மா, ஆனால் கடைசியாக நான் அவங்கக்கிட்ட பேசணும். என்னன்னு பேச போற? அம்மா, நான் பிடிக்கிறேன்னு கூட சொல்கிறேம்மா. அவங்கக்கிட்ட நான் சொல்கிறேன், நான் அஜயை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். இனிமேல் இந்த வீட்டு பக்கம் வராதீங்கன்னு சொல்கிறேன். போதுமா? உண்மையதான் சொல்றியா இல்ல என்னை ஏமாத்தணும்னு நினைக்கிறியா? உண்மையை தாம்மா சொல்கிறேன். நான் அஜயவே கட்டிக்கிறேன். சரியா? நீ அவங்க வந்தாங்கன்னா மட்டும் என்னை கூப்பிட்டு, நான் அவங்ககிட்ட எல்லாத்தையும் தெளிவாக சொல்லிக்கிறேன். சரிடி, நான் அவனை நம்புறேன். ஏமாத்த மாட்டேன்னு. போன தடவை ஏமாத்தின மாதிரி இந்த தடவை ஏமாத்திடாத. அதான் சரின்னு சொல்கிறான்ல, நீ போ. என்னடா மச்சான், யாரையும் காணோம்? தெரியலையே. டே சக்தி, நீ கூப்பிட்டு. ஆ, வாயன் போ, நீ கூப்பிடு. டேய் யாராச்சும் ஒருத்தர் கூப்பிட்டு தொலைங்கடா சீக்கிரம். ராக்கி, நீ தானே தைரியமான ஆளு, கூப்பிட்டு. மூடிக்கிட்டு இருங்க. நீ கூப்பிட்ட. டேய் யாராச்சும் ஒருத்தர் கூப்பிட்டு தொலைங்கடா அவங்க அம்மாவை. டேய் நான் வேண்டாம் அவங்க அம்மாவை கூப்பிடணும். ஸ்ரீ தானே கூப்பிட்டா, ஸ்ரீயை கூப்பிடலாம். சரி, நானே கூப்பிடுறேன். வரா, ஸ்ரீயை கூப்பிடுறேன்னு சொன்னதும் நானே கூப்பிடுறேன்னு முன்னாடி வந்து நிற்கிறான். சரி, நான் கூப்பிடல, நீங்களே கூப்பிடுங்க. டேய் இதுக்கெல்லாமாடா அடிச்சுப்பீங்க. ஸ்ரீ ஸ்ரீ ஸ்ரீ. ஹாய் சிஸ்டர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டாச்சா? பொற்கொடி சிஸ்டர், சாந்தி சிஸ்டர், அம்புஜம் சிஸ்டர், ஹாய் எப்படி இருக்கீங்க? சாந்தி சிஸ்டர், உங்க 2 குட்டீஸ் எப்படி இருக்காங்க? மனிஷா சிஸ்டர், ஹேமமாலினி சிஸ்டர், பவித்ரா விஜய் சிஸ்டர், சரண்யாராஜ் சிஸ்டர், திவ்யா சிஸ்டர், கோபிகா கரன் சிஸ்டர், கவி சிஸ்டர், பிரித்தி லவ்ஸ் வீடியோ சிஸ்டர், ஏஞ்சல் சிஸ்டர், அனாட்ரிக்கி சிஸ்டர், எப்சிபா சிஸ்டர், சுதா சிஸ்டர், ஆஷா சிஸ்டர், ஜோதிகா அருள் சிஸ்டர், அகத்தியா சிஸ்டர், ஹாய் ஐஸ்வர்யா தங்கம், யோகேஸ்வரி சிஸ்டர், கண்ணன் ஃபாத்திமா சிஸ்டர், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மகிஷாலினி சிஸ்டர், சுஜி சிஸ்டர், சங்கீதா சிஸ்டர், சுமித்ரா சிஸ்டர், மகா சிஸ்டர், முருகேஸ்வரி சிஸ்டர், அனிஷ் ஃபாத்திமா சிஸ்டர், பவித்ரா முருகேஷன் சிஸ்டர், ஹாய் ஜோதி, ஞானசெல்வி சிஸ்டர், ஹாய் ஜனனி முத்துக்குமார், மாரி சிஸ்டர், அபர்ணா சிஸ்டர், சாஃப்ரின் சிஸ்டர், அஞ்சலி ஹரி சிஸ்டர், நதியா சிஸ்டர், நிதர்ஷினி சிஸ்டர், பிரியதர்ஷினி சாமிநாதன் சிஸ்டர், அப்பு ஜானு சிஸ்டர், ஷாலினி சிஸ்டர், கிருஷ்ணவேணி சிஸ்டர், உங்கள் ஜோசிகா தங்க எப்படி இருக்காங்க? கோமதி சிஸ்டர், அருணா சுஜி சிஸ்டர், ஆன்சி சிஸ்டர், அகிலா சிஸ்டர், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மோனிஷா சிஸ்டர், அம்மு சிஸ்டர், உங்கள் அஸ்வித் குட்டி எப்படி இருக்காங்க? ஹேமாவதி சிஸ்டர், சுசி சிஸ்டர், பொன்கார்த்திக் சிஸ்டர், அஸ்மி பேபி சிஸ்டர், பிரியதர்சனம் சிஸ்டர், சந்தியா சிஸ்டர், கலவாணி சிஸ்டர், ரம்யா சிஸ்டர், சின்னையா சுமதி சிஸ்டர், காயத்ரி சிஸ்டர், தாரணி சிஸ்டர், யோஷ்வா சிஸ்டர், சௌந்தர்யா சிஸ்டர், ஜாஸ்மி நிரோஜா சிஸ்டர், சாய் சிஸ்டர், மேனஹா சிஸ்டர், சனாபாலன் சிஸ்டர், வினோத் ரூபா சிஸ்டர், ஜெயராஜே சிஸ்டர், ஆஷிகா சிஸ்டர், எஸ்எகி சிஸ்டர், ராஜமணி சிஸ்டர், ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வேளாங்கண்ணி சிஸ்டர், அமுதலட்சுமி சிஸ்டர், வனிதா சிஸ்டர், பத்மா சிஸ்டர், முன்னி சிஸ்டர், முத்துக்கனி சிஸ்டர், கிருஷ் சிஸ்டர், சுனில் சிஸ்டர், கௌசல்யா சிஸ்டர், சாரதா தேவி சிஸ்டர், காயு சிஸ்டர், கோகிலாவாணி சிஸ்டர், நாச்சியா சிஸ்டர், மலையரசி சிஸ்டர், சஹிரா பேகம் சிஸ்டர், கலை சிஸ்டர், வினோத் பத்மா சிஸ்டர், மலர் சிஸ்டர், புஷ்பவல்லி சிஸ்டர், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுபிக்ஷா சிஸ்டர், அனுவர்தனி சிஸ்டர், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டாச்சா? சேஃபாக இருங்க, ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, உடம்பு பார்த்துக்கோங்க. ஓகேவா? பாய். நாச்சியா சிஸ்டர் தான் உங்களுக்காக விஷ் பண்ண சொன்னாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ், ஆல் தி பெஸ்ட். ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க மேரேஜ் பண்ணிக்கிட்டு. என்ன ஓகேவா நாச்சியா சிஸ்டர்? ஹாப்பி தானே? ஹாய் கிருஷ்ணவேணி சிஸ்டர், உடம்பு சரியில்லைன்னு சொன்னீங்க, ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. நம்ம சேனலுக்கு நிறைய பேருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னீங்க. கண்டிப்பாக இந்த காலத்தில் அப்படி தான் இருக்கும். ஹெல்த்தியாக இருங்க, சேஃபாக இருங்க, ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. பாய், டேக் கேர். ஓகே சிஸ்டர்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஏமா ஸ்ரீ? யார் இது? என்ன நீங்களா? ஆமாங்க ஆண்டி, நாங்கள் தான். வேற யாராச்சும் எதிர்பார்த்தீங்களா என்ன? அதான் வந்துட்டீங்களே. என்ன? ஆண்டி, நாங்கள் ஸ்ரீயை பார்க்கணும், அதுக்கு தான் வந்திருக்கோம். இந்த தடவையாச்சும் கூப்பிடுவீங்களா? இல்லை அது நாளைக்கு காமிச்ச மாதிரி அப்படியே அமுச்சு விட்றீங்களா? இந்த கொழுப்பு கொண்டு குறைச்சல. சரி சரி உட்காருங்க, அவளை வர சொல்றேன். என்ன மச்சான் அது? அவங்க பொண்ணு கூட்டுறதுக்கு இவ்வளோ நேரமா? வந்தாச்சு இல்லை, வெயிட் பண்ணுவோம், அமைதியாக இரு. டேய் இப்பவே சொல்றேன், ஒழுங்கா அமைதியா பேசுறீங்கடா. கோவப்பட்டு யாரும் வார்த்தை விட்டுறாதீங்க, இப்பயே சொல்லிட்டேன். நல்லா சொல்லு மச்சான் அவனுங்களுக்குலாம். ஐயோ சார், வேற என்ன பண்ணுறது? ஏதாச்சும் நம்மளை பற்றி சொன்னாங்கன்னா வாயை திறந்து தான் ஆகணும். டேய் அப்படி இது பண்ணிடாதீங்கடா. நம்ம விக்கிட்ட என்ன சொல்லிட்டு வந்திருக்கோம்? கண்டிப்பா ஸ்ரீயை கூட்டு வரேன் தானே சொல்லியிருக்கோம். நம்ம தேவையில்லாம வார்த்தையை விட்டு அப்புறம் அவங்க அம்மா விடாம போயிட்டாங்கன்னா அதுக்கு தாண்டா சொல்றேன், யோசிச்சு பேசுங்க எதா இருந்தாலும். டேய் ராக்கி, எப்படிடா யோசிச்சு பேச சொல்கிற?
அவங்க அம்மா அப்படி பேசுறத பார்த்தாலே அவ்வளோ கடுப்பாக இருக்குது. என்ன மச்சான் பண்ணுறது, வேற வழி இல்லை. இன்னைக்கு கிடைச்சிருக்கிறது தான் நமக்கு கடைசி சான்ஸ்டா. எப்படியாச்சும் பேசி அவளை கூட்டிகிட்டு போகிற வழியை மட்டும்தான் பார்க்கணும். தேவையில்லாமல் ஏதாச்சும் பேசி கோரியத்தை கெடுத்துறாதீங்க, இப்பயே சொல்லிட்டேன். சரிடா விடு, எதுக்கு டென்ஷன் ஆகிட்டு இருக்க இப்போவே? டே, அவங்க அம்மா வேணுக்குனே வாய் கொடுப்பாங்க, உங்களுக்கே நல்லா தெரியும். நம்மளை ட்ரிகர் பண்ணி விட்டுருவாங்கடா. ஸ்ட்ரீம் முன்னாடி நம்ம எதுவும் பேசிடக்கூடாது, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. இந்த சூழ்நிலையில எது பேசினாலும் தப்பாக தான் போய் முடியும். சரி சரி புரியுது. டே எல்லாம் கொஞ்சம் அமைதியாகவே பேசுங்கடா, எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை? சரி சரி. டே, எது பேசுறதா இருந்தாலும் கொஞ்சம் விக்கியை யோசிச்சு பேசுங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். சரிடா மச்சான், சரி விடு, டென்ஷன் ஆகாத. ஸ்ரீ, எப்படிம்மா இருக்க? இப்போ ஹெல்த் பரவாயில்லையா? அண்ணா நான் இப்போ நல்லா இருக்கேண்ணா. அப்புறம் ரொம்ப தேங்க்ஸ், நான் கூப்பிட்டதுக்காக இங்கே வந்திருக்கீங்க. அது எப்படிம்மா ஸ்ரீ, நீ கூப்பிட்டு வராமல் இருப்போமா என்ன? நல்லா தான் பேசி ஐஸ் வைக்கிறானுங்க. தேங்க்ஸ்ண்ணா. நான் நான் எதுக்கு உங்களை வர சொன்னேன்னா, சரி அதை விடுங்க. விக்கி விக்கி எப்படி இருக்காரு? அவனை பற்றி நீ என்ன ஸ்ரீ நினைக்கிற? சந்தோஷமாக இருப்பான்னு நினைக்கிறியா, இல்லை உனக்காக வருத்தப்பட்டுட்டு இருப்பான்னு நினைக்கிறியா? அவனுக்கு என்ன, அவன் நல்லா தான் இருப்பான். ஜாலியாக அவளை துரத்தி விட்டுட்டு நடுராத்திரில துரத்தணும்ல. அத்தை வாயை மூடுத்த. எதுக்கு மூட சொல்ற? அவன் தானே நடுராத்திரில என் பொண்ணு அனுப்பிச்சு விட்டான். அத்தை இப்போ அதை பற்றியா பேசுறதுக்கு இங்கே நின்றுட்டு இருக்கோம், நீ அமைதியாக இருக்கியா? ஆமா, என் வாயை மட்டும் அடைச்சிருங்க. டே, இவன் தான் அவங்க யாரு? அண்ணன் பையனா? அண்ணனோட பையன் இவன் தானோ? பார்த்தாலே தெரியுது அவன் தான். இவன் ஒன்றும் மோசமானவன் மாதிரி தெரியலடா, நல்ல மாதிரி தான் இருக்கான். எடுத்ததும் முடிவு பண்ணிடாதீங்க, வெயிட் பண்ணி தான் பார்ப்போம். டேய், நமக்குள்ளே பேசிக்கிறத நிறுத்திட்டு ஃபஸ்ட்டு அந்த அவகிட்ட பேசுங்கடா. ஸ்ரீ, எதுக்குமா கூப்பிட்டாங்களா? ஏதோ வாழ்க்கையை பற்றி என்ன? ஆமா, வாழ்க்கைய பத்தி தான். அவளுக்கு உங்க கூட வர விருப்பம் இல்லையா? அத்தை வாயை மூட்றியா நீ? என்ன ஸ்ரீ, உங்க அம்மா சொல்ற மாதிரி உன்னோட முடிவு தானா? அது வந்து அண்ணா. நீ தெளிவா சொல்லி தொலைடி. அவளுக்குலாம் விருப்பம் இல்லை, நானே சொல்றேன். ஆண்டி இருங்க ஆண்டி, அவள் ஏதோ சொல்ல வரால, அதுக்குள்ளே மூக்க நுழைச்சிட்டு வந்து பேசுகிறீங்க. ஏய், என்ன நான் அப்படிதான் பேசுவேன்? என்ன ஓவரா பேசிட்டு இருக்க? அத்தை அமைதியாக இருக்க முடியுமா முடியாத உன்னால? நீ தான் பேசிகிட்டு இருக்க, அவளை பேச விட்றியா நீ? ப்ரோ சாரி ப்ரோ, அத்தை எதுவும் சொல்ல மாட்டாங்க. பரவாயில்ல, நீ கூட நல்லா தான் பேசுகிற. உன் பேர் என்ன? அண்ணா அவன் என்னோட மாமா பையன், பேர் அஜய். ஓ சரிம்மா, சரி. சரிம்மா, நீ என்ன தான் சொல்ல வர? அண்ணா நிஜமாக நீங்கள் வீட்டுக்கு வந்தது, அங்கிள் வீட்டுக்கு வந்தது, அப்புறம் ஆத்தி நிக்கி அவங்களாம் வீட்டுக்கு வந்தது எனக்கு சத்தியமாக தெரியாது. தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக நான் வந்து உங்ககிட்ட பேசியிருப்பேண்ணா. என்னை மன்னிச்சிருங்க, நீங்கள் எதையும் தப்பாக எடுத்துக்காதீங்க ப்ளீஸ். சரி விடுமா, உன் மேலே என்ன தப்பு இருக்கு? நாங்கள் வந்தப்ப உன்னை பார்க்க முடியல, உனக்கு தான் உடம்பு சரியில்லை. இல்லைன்னா நீ கண்டிப்பாக வந்திருப்ப பார்க்கறதுக்கு. என்ன பண்ணுறது, எங்களால் பார்க்கவும் முடியாமல் போயிடுச்சு. சரி விடு, அதெல்லாம் எதுக்கு இப்போ பேசிக்கிட்டு? நீங்கள் வந்தப்பெல்லாம் என்னால் பார்க்க முடியாமல் போயிடுச்சுண்ணா, சாரி. நிஜமாக எனக்கு தெரியல, எனக்கு தான் உடம்பு சரியில்லைல்ல, அதனால் உங்களை வந்து என்னால் பார்க்க முடியலண்ணா. சரிண்ணா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நீங்கள் இல்லை, நான் இங்கே வந்ததுக்கப்புறம் இங்கே என்னென்னலாம் நடந்துச்சுன்றதை நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஏ ஸ்ரீ, என்னடி லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க? மா நீ வாயை மூடு. ஸ்ரீ, நீ என்கிட்ட சொன்னது ஒண்ணு, இங்க நடக்கிறது ஒன்றா இருக்குடி. அடிச்சிருவேன். அத்தை வாயை மூடுறியா? அதான் அவன் பேசுகிறாள்ல. டேய் அஜய், நீ வாயை மூடுடா. ஸ்ரீ, என்ன நினைச்சு இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க? மா எனக்கு உங்களை பற்றி தெரியும். விக்கியை ஏன் தெரியுமா நான் வர சொல்ல? அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குது, அதை நான் சொல்கிறேன் ஏன்னு. அப்புறம் எதுக்கு இவங்ககிட்ட சொல்கிறேன்னு தானே கேட்டேன். ஏன்னா இவங்கெல்லாம் என்னோட அண்ணனுங்க, நான் இவங்ககிட்ட கேட்டு தான் முடிவே எடுக்கணும். ரொம்ப தேங்க்ஸ் மாஸ்ட்ரி, நாங்கள் யாருன்னு நிரூபிச்சதுக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நாங்கள் வந்தப்போ எப்போ பார்த்தாலும் நீங்கள் யார் எதுக்கு இங்கே வரீங்க, உங்களுக்கு என்ன உரிமை இருக்குன்னு கேட்டு கேட்டு கொண்டுட்டாங்க. இனிமே அப்படி கேட்க முடியாதுல்ல. ஏய், யார் என்னங்க? என்னங்க நான் கூட பிறந்தவங்க. அம்மா கூட வேணால் பிறக்காமல் இருக்கலாம், ஆனால் இவங்க தான் என்றைக்கும் என்னோட அண்ணனுங்க, புரியுதா? ஏய், என்னடி என்கிட்ட என்ன சொன்ன? இங்க வந்து நின்று என்னென்னமோ பேசிட்டு இருக்க? என்னதெல்லாம் என்கிட்ட விளையாட்டு காமிச்சிட்டு இருக்கியா? அம்மா போதும் நிறுத்துறியா? இதுதான் நான் என்னோட முடிவு என்னங்கிறத நான் கண்டிப்பாக இப்போ நான் சொல்லிடுவேன். அதுக்கப்புறம் நீ என்ன பேசணுமோ பேசிக்கோ. ஆனால் அம்மா அது வரைக்கும் நீ வாயை மூடிட்டு இருக்கணும், இப்பயே சொல்லிட்டேன். அண்ணா நான் உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன், அது எனக்கு செய்வீங்களா? என்ன வேணும்னு கேளுமா, நாங்கள் செய்கிறோம். இப்போது உங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் எனக்கு வேணும்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க? இதில் என்ன இருக்குது, தாராளமாக எழுதி தரோம், வச்சுக்கோ. யாருக்கு வேணும் இதெல்லாம்? பார்த்தல, உனக்கு அவனுங்க என்ன செய்வானுங்கன்னு கேட்டியே, கொஞ்சமாச்சும் யோசிச்சாங்களா? ஒரு செகண்டு பார்த்தல,
நான் கேட்டால் என்ன வேணாலும் பண்ணுவாங்க. சும்மா தேவையில்லாமல் இனிமேல் அவங்கள பற்றி என்கிட்ட பேசுகிற அளவு வச்சுக்காதம்மா. இதான் கடைசி. ஏய் அவங்க சும்மா சொல்றாங்கடி. சும்மா கேட்டா கொடுத்துருவானுங்களா? அந்த அளவுக்கு யாரையும் ஒன்றும் நல்லவங்க இல்லை. ஆண்டி ஆமாம்மா, யாரும் நல்லவங்க இல்லை தான் ஒத்துக்கிறோம். ஏன் நாங்கள் கூட கெட்டவங்க தான். நல்லவங்கலாம் சொல்லிட்டு தெரியறதுக்கு ஒன்றும் எங்களுக்கு ஒன்றும் ஆசைலாம் இல்லை. சொத்து தானே, காசு தானே, அது எப்போ வேணாலும் சம்பாரிச்சுக்கலாம் ஆண்டி. எங்களுக்கு அதெல்லாம் கவலையே இல்லை. ஸ்ரீ கேள்விக்கு சொல்கிறீங்களா? தாராளமாக எழுதிக்கிறோம். யாரும் ஒரு வார்த்தை கேட்க மாட்டாங்க. ஏன்னு? ஆமாம் ஆண்டி, இப்போ என்ன இதெல்லாம் எழுதி கொடுத்துட்டு நாங்கள் இன்னொரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஏன் எங்களுக்கு வயசாயிடுச்சா என்ன? இல்லை தரம் இல்லையா? எங்களுக்கு எங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது. எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த காசு ப்ராப்பர்ட்டி அதெல்லாம் எங்களுக்குள்ள பெரிய விஷயமே கிடையாது ஆண்டி. ஆமாங்க ஆண்டி, அதெல்லாம் எங்களுக்கு பெரிய விஷயமே இல்லை. சும்மா எதுக்கு எடுத்தாலும் அது இதுன்னு சொல்லி அவ்வளோ டென்ஷன் ஏற்றாதீங்க. அவ்வளோதான் நாங்கள் சொல்லுவோம். போதும் போதும், சும்மா இப்போ இப்படி தாண்டா சொல்லுவீங்க. அதுக்கப்புறம் யார் எப்படினாலும் மாறுவீங்க. அதுவும் நீங்கள் கட்டிக்கிட்டு வந்திருக்கீங்கல்ல அவங்க பொண்டாட்டிங்க, அவங்க மாதிரி ஆசைப்படாமல் இருப்பாங்க. அவங்களாலே நீங்கள் கூடிய சீக்கிரத்தில் பிரிவீங்க. வேணா பாருங்க. அம்மா என்ன நினச்சிட்டு இருக்க நீ? நாங்களாம் யாரும் அந்த மாதிரி யோசிக்க மாட்டோம். ஏதோ அன்றைக்கி நான் அந்த கோவத்தில் நான் வந்துட்டேன். இன்னும் கொஞ்ச நேரம் அங்கேயே இருந்திருந்தேன்னா நானே என் மனசை மாற்றிருப்பேன். அவசரப்பட்டு இங்கே வந்தேன்ல, அதான் எனக்கு இதெல்லாம் தேவைதான். ஸ்ரீ வாயை மூடு நீ. ஸ்ரீ, என்னைக்கு இருந்தாலும் உனக்கு ஒரு பிரச்சனைனா நீ இங்கே தானே வந்து நிற்கணும். பார்த்து பேசு, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஆண்டி அவள் எங்கள் வீட்டு பொண்ணு, எங்களுக்கு தெரியும் அவளை எப்படி பார்த்துக்கணுன்னு. அன்றைக்கி இருந்த சூழ்நிலை நாங்கள் சொல்கிறத கேட்குற நிலமையில அவள் இல்லை. அதனால தான் நாங்களே கூப்பிட்டு வந்து விட்டு போனோம். நீங்கள் எப்படிலாம் பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா சத்தியமாக கூப்பிட்டு வந்து விட்டுருக்க மாட்டோம். என்னங்கடா என்ன ஓவரா பண்ணிட்டு இருக்கீங்க? மரியாதையா பேசுங்க சொல்லிட்டேன். ரொம்ப தான் ஓவரா பேசிட்டு இருக்கீங்க. சும்மா அப்படியே கூட்டமா வந்து உட்காந்துக்கிட்டு என்ன ஓவரா பேசிட்டு இருக்கீங்க? திமிரு தானே உங்களுக்கு? அம்மா என்ன பேசுகிறேன்னு தெரியுதா உனக்கு? தெரிஞ்சுதான் பேசிகிட்டு இருக்கியா? ரொம்ப பேசிகிட்டு இருக்க. ஆனா நீ ஏய் ஸ்ரீ, என்ன நான் உன் அம்மா, அவனுங்க நேற்று வந்தவனுங்க. அதாம்மா நானும் சொல்கிறேன். நேற்று வந்தவங்களா இருந்தாலும் என் மேலே எவ்வளோ பாசமாக இருக்காங்க. எனக்காக என்ன வேணாலும் செய்ய ரெடியாக இருக்காங்க. ஆனால் நீ இன்னமும் என்னை ஃபோர்ஸ் பண்ணி உனக்கு என்ன தோணுதோ அதை தான் செய்ய வைக்கிற. அது எல்லாமே ஒரு நல்லதுக்காக தாண்டி நான் சொல்லிட்டு இருக்கேன். என்ன நல்லது? விக்கியை விட்டுட்டு அஜயை மேரேஜ் பண்ணிக்க சொல்றியே, அது நல்லதா? என்ன ஆண்டி என்ன இதெல்லாம்? ஸ்ரீ, என்ன பண்ணிட்டு இருக்க நீ? இதெல்லாம் வந்து இவங்க முன்னாடி சொல்ல சொல்றாங்கல்ல? அம்மா சொல்லிதாம்மா ஆகணும். இவங்களாம் என்னோட குடும்பம் இல்லை, சொல்லணும்ல. இந்த மாதிரி நான் விக்கியை விட்டுட்டு வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எங்கள் அம்மா சொல்கிறாங்க அப்படின்னு நான் சொல்லணுமா இல்லையா? ஸ்ரீ ஸ்ரீ அதெல்லாம் விடு ஸ்ரீ. நீ என்ன நினைக்கிற அதை சொல்லு. அண்ணா எனக்கு என்னைக்கா இருந்தாலும் நீங்களும் விக்கியும் தான் முக்கியம். ஸ்ரீ என்ன என்ன கத்தனா? ஏன் தெரியுமா நான் விக்கி வர சொல்ல? விக்கி இங்கே வந்தா நீ மரியாதை கொடுக்க மாட்ற. அதுவும் இல்லாமல் அவர் என்கிட்ட பேசலன்னு உனக்கு தெரியுமா? என்கிட்ட எனக்கு தினமும் மெசேஜ் பண்ணிட்டு தான் இருக்காரு. தினமும் ஏதாச்சும் ஒன்று பேசி பேசி எனக்கு ரெக்கார்ட் பண்ணி அமுச்சிட்டு தான் இருக்காரு. நான் தான் அதை கவனிக்காமல் விட்டுட்டேன். அது என்னோட தப்பு தான். இத்தனைக்கும் அன்னைக்கு சண்டை ஆரம்பித்தது கூட என்னால் தான். ஏன்னா என் மேலே தான் தப்பு. இவங்க எல்லாருமே எனக்காக தான் விக்கிக்கிட்ட சண்டை போட்டிருக்காங்க. அதை புரிஞ்சிக்காம நான் லூஸ் மாதிரி போய் சண்டை போட்டு இப்போ இவ்வளோ தூரம் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கேன். ஒரு சின்ன விஷயந்தான், எனக்காக விக்கியை மாற்றிக்க சொல்கிறதுக்காக அவ்வளோ சண்டை போட்டிருக்காங்க. அதை புரிஞ்சிக்காம நான் தான் நடுவில் போய் அவர் எதுக்கு திட்டுறீங்கன்னு சண்டை போட்டு வந்தேன். இப்போ சொல்லு, யார் மேலே தப்பு இருக்கு? எவன் வந்துட்டு போடுறீ? உன்னை எதுக்கு நட்டாத்தில் அனுப்பணும்? நான் தான் சொல்கிறேன்ல, நானே தான் வந்தேன். அஜய் என்னை மன்னிச்சிடுடா. நீ எனக்கு எல்லாமே பண்ணதான். ஏன் எவ்வளவோ பண்ணேன். இந்த மாதிரி மனசுலாம் யாருக்குமே வராது, சத்தியமாக வராது. ஆனால் என்னதான் இருந்தாலும் நான் விக்கி கூட தான் போகணுன்னு ஆசைப்பட்றேன். ஹே ஸ்ரீ வெற்றி, நான் அன்னைக்கே அதை புரிஞ்சுக்கிட்டேன். சரி விடு, நான் எதிர்பார்த்தேன், அது நடக்கலை. அதுக்காக நான் உன்னை டிஸ்டர்ப்லாம் பண்ண மாட்டேன். நீ சந்தோஷமாக இருந்தால் எனக்கு அதுவே போதும். ஆனால் உன்னை பார்க்க மட்டும் அடிக்கடி வருவேன். அது மட்டும் அலோவ் பண்ணுங்க. என்ன ப்ரோ, அலோவ் பண்ணுவீங்களா? அட இதுல என்ன இருக்கு, தாராளமா வாங்க. நான் கூட அஜயை கல்யாணம் பண்ணிக்கலாம் தானே நினச்சேன். ஏன்னா அவன் நல்லா பார்த்துக்கிட்டான். ஏன் என்னோட குழந்தைக்கு அப்பாவாக இருக்கன்னு கூட ஒத்துக்கிட்டான். ஸ்ரீ இப்போ என்ன சொன்ன? ஸ்ரீ, உன்னை